Today's phrase is it's not the first time. It's not the first time. அதாவது இது முதற் தடவை அல்ல. Let's see how to use this phrase in real life situations. இதனுடைய வாக்கிய அமைப்பானது it's not the first time plus subject plus has or have plus past participle. பாருங்கள், உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவன் எனது பிறந்த நாளை மறப்பது இதுவல்ல முதற்தரம். அப்படியானால் இதற்கு முதலும் பல தடவை அல்லது ஒரு தடவையாவது மறந்துதான் இருக்கிறார். It is not the first time he has forgotten my birthday. It's not the first time he has forgotten my birthday. இந்த விஷயத்தை பற்றி நான் உன்னை எச்சரிப்பது இது முதற் தடவை அல்ல. அப்படியானால் ஏற்கனவே நான் எச்சரித்துள்ளேன். It's not the first time I have warned you about this. It's not the first time I have warned you about this. அவள் வகுப்பை தவிர்ப்பது இதுவல்ல முதற்தரம். அப்படியானால் இதற்கு முதலும் பல தடவை வகுப்பை தவிர்த்திருக்கிறார். It's not the first time she has skipped class. இரவுணவு சாப்பிடும் நேரத்தில் மின் இணைப்பு துண்டிப்பது இதுவல்ல முதற் தடவை. Please comment your answer. Similar expressions. இதுக்கு பதிலா நாங்க பயன்படுத்தக்கூடிய expressions என்னென்று பார்ப்போம். This has happened before. As usual. Here we go again. இப்போ ஒரு சின்ன dialogue கொண்டு பார்ப்போம். You are late again. Sorry ma'am, I missed the bus. அப்ப அதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்க ஸ்டூடெண்ட்? பஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. It's not the first time you have said that. அப்ப இதுவல்ல முதற் தடவை அவர் பஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது. I'll try not to be late again. மறுபடி தாமதிக்காம வரதுக்கு முயற்சி செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. Make sure of it because next time you will face consequences. அதை உறுதி பண்ணிக்கொள்ளுங்க, அடுத்த முறை விளைவுகள் கடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது மாதிரி நாங்க எங்களுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல, அதாவது டே டு டே லைஃப்ல இட்ஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம் என்பதை பயன்படுத்தி கொள்ள முடியும். Now you know how to use the phrase it's not the first time like a native speaker. If you found this useful, don't forget to like, share and subscribe. Also hit the bell icon so you never miss an update. Keep practicing and I'll see you in the next video. Bye.